வெல்கம் டு சாந்துரு மேத்ஸ். ஸோ இப்போ ஓபிசி கேண்டிடேட் நிறைய பேருக்கு இருக்கக்கூடிய பிரச்சனை என்ன அப்படின்னா, க்ரூஷியல் டேட்டுக்கு முன்னால் அவங்கக்கிட்ட வந்து சர்டிஃபிகேட் இருக்காது. ஸோ டாக்குமெண்ட் வெரிஃபிகேஷனுக்கு போகிறப்போ ப்ராப்ளம் வர்றதுக்கு சான்ஸ் இருக்குது. ஓகே, அப்படி ப்ராப்ளம் வந்தால் அதுக்கு என்ன பண்ணலாம் அப்படிங்கிறதுக்கான சொல்யூஷன் தான் இந்த வீடியோவில் வந்து நான் கொடுக்க போகிறேன். ஓகே, இப்போ க்ரூஷியல் டேட்னா என்ன அப்படின்னா, நீங்கள் எந்த எக்ஸாமுக்கு அப்ளை பண்ணியிருந்தாலும் எஸ்எஸ்சி, ரயில்வே இல்லை வேறு எந்த சென்ட்ரல் கவர்மெண்ட் எக்ஸாமுக்கு அப்ளை பண்ணியிருந்தாலும் அந்த பர்டிகுலர் எக்ஸாமுக்கு அப்ளை பண்ணுற லாஸ்ட் டேட்டு தான் அதுக்கான க்ரூஷியல் டேட்டு. அந்த லாஸ்ட் டேட்டுக்கு முன்னால் உங்ககிட்ட வந்து ஓபிசி சர்டிஃபிகேட் இருக்கணும். அதுக்கு முன்னால் நீங்கள் வந்து ஓபிசி சர்டிஃபிகேட் வாங்கியிருக்கணும். ஒருவேளை எதுவும் காரணத்தால், தவிர்க்க முடியாத காரணத்தால் உங்களால் வந்து அந்த டேட்டுக்கு முன்னால் ஓபிசி சர்டிஃபிகேட் வாங்க முடியலை, ஆனாலும் நீங்கள் வந்து ஓபிசி கேட்டகரியில் அப்ளை பண்ணிட்டீங்க, செலெக்ஷனும் ஆகிட்டீங்க, டாக்குமெண்ட் வெரிஃபிகேஷன் போகிறீங்க அப்படின்னா கண்டிப்பாக மேக்ஸிமம் என்ன கேட்பாங்கன்னா, க்ரூஷியல் டேட்டுக்கு முன்னால் அந்த சர்டிஃபிகேட் இருக்கணும் அப்படிங்கிற மாதிரி கேட்பாங்க. ஒரு சில டிபார்ட்மெண்ட்டில் கேட்க மாட்டாங்க, பட் ஒரு சில டிபார்ட்மெண்ட்டில் வந்து கண்டிப்பாக அந்த டேட்டுக்கு முன்னால் இருந்தால் தான் உங்களை நாங்கள் ஓபிசியில் கன்சிடர் பண்ணுவோம் அப்படிங்கிற மாதிரி சொல்லுவாங்க. ஓகே, ஸோ இப்போது நீங்கள் எந்த எக்ஸாம் போனாலும் பரவாயில்ல. இப்போ ரீசெண்டாக வந்து பார்த்தீங்கன்னா எஸ்எஸ்சி ஜிடிக்கு டாக்குமெண்ட் வெரிஃபிகேஷன் போகிறவங்க நிறைய பேர் வந்து இந்த டவுட்டை கேட்டுக்கிட்டே இருந்தீங்க, எங்ககிட்ட வந்து க்ரூஷியல் டேட்டுக்கு முன்னால் சர்டிஃபிகேட் இல்லை அப்படின்ட்டு. ஸோ நீங்கள் என்ன பண்ணுங்கள், நான் வந்து நம்மளுடைய சாந்துரு மேத்ஸ் அஃபிஷியல் டெலகிராம் சேனலில் இந்த சர்டிஃபிகேட் வந்து கொடுத்துருக்கேன். இது வந்து ஆல்ரெடி நம்ம ஸ்டூடெண்ட் ஒருத்தருக்கு இதே ப்ராப்ளம் இருந்து அவர் இந்த ஃபார்மேட்டில் வந்து சர்டிஃபிகேட் வாங்கியிருக்காரு. இதை வந்து அக்செப்ட்டும் பண்ணியிருக்காங்க, எஸ்எஸ்சி ஜிடியில் வந்து அக்செப்ட் பண்ணியிருக்காங்க. ஓகே, இதே ஃபார்மேட்டை நிறைய பேர் வாங்கியிருக்காங்க, அவங்க எல்லாருக்குமே வந்து இது வந்து ஓகே ஆயிருக்குது. அப்படின்னா கண்டிப்பாக நீங்களுமே இதை வந்து வாங்கிக்கலாம். ஸோ இந்த சர்டிஃபிகேட் வந்து நீங்கள் என்ன மாதிரி இதில் இருக்கும் அப்படின்னா, நீங்கள் அதாவது பேக் டேட்டில், அதாவது இப்போ இவர் சர்டிஃபிகேட் வாங்கின டேட் வந்து பாருங்கள் 27/9/2024 வாங்கியிருக்காரு. ஓகே, ஆனால் இவர் வந்து 1/4/2023 31/4/2024 அந்த டேட்டில் அந்த பீரியடில் வந்து இவர் ஓபிசி நான் கிரிமி லேயரில் தான் இருந்தார் அப்படின்னு சொல்லி சர்டிஃபிகேட் கொடுத்துருக்காங்க. இது கொஞ்சம் வித்தியாசமான சர்டிஃபிகேட், நார்மல் ஓபிசி சர்டிஃபிகேட் கிடையாது. ஓகே, நீங்கள் பின்னால், அதாவது போன வருஷமும் ஓபிசி நான் கிரிமி லேயரில் தான் இருந்தீங்க அப்படின்ட்டு கொடுக்கக்கூடிய ஒரு சர்டிஃபிகேட். இது மேக்ஸிமம் எல்லா இடத்துலையும் கொடுப்பாங்க. நீங்கள் இந்த ஃபார்மேட் ரெடி பண்ணி கொண்டு போய் விஏஓ ஆர்ஐட்ட சைன் வாங்கிட்டு அடுத்து தாசில்தார்ட்ட போனீங்கன்னா கண்டிப்பாக சைன் போட்டு கொடுத்துருவாங்க. பட் ஒரு சில இடத்துல கொடுக்க மாட்டோம்னு சொல்கிறது கூட வாய்ப்பு இருக்குது. அப்படி கொடுக்க மாட்டோம்னு சொன்னால் அதை வாங்க வேண்டியது உங்களோட சாமர்த்தியம் தான். ஓகே, அது எப்படியாச்சும் நீங்கள் வந்து வாங்குறதுக்கு ட்ரை பண்ணுங்கள். இந்த சர்டிஃபிகேட் கண்டிப்பாக சென்ட்ரல் கவர்மெண்ட்டில் எந்த டிபார்ட்மெண்ட்டாக இருந்தாலும் அக்செப்ட் பண்ணுவாங்க. ஓகே, ஸோ புரிஞ்சுட்டுன்னு நினைக்கிறேன். நீங்கள் எந்த எக்ஸாமுக்கு அப்ளை பண்ணியிருந்தாலும், எஸ்எஸ்சி, ரயில்வே, வேறு எந்த சென்ட்ரல் கவர்மெண்ட் எக்ஸாமுக்கு அப்ளை பண்ணியிருந்தாலும் க்ரூஷியல் டேட்டுக்குள்ளே உங்ககிட்ட சர்டிஃபிகேட் இல்லை அப்படின்னா நீங்கள் டாக்குமெண்ட் வெரிஃபிகேஷன் போகிறதுக்கு முன்னால் இந்த மாதிரி ஒரு சர்டிஃபிகேட் வாங்கிட்டு போனீங்கன்னா போதுமானது. புரிஞ்சுருக்குன்னு நினைக்கிறேன். தேங்க்யூ.